ஓம் சாந்தி. பரிஸ்தாக்கள் பற்றி சில விவரங்களை நாம் இந்த கட்டுரைகளில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு பரிஸ்தாவானவர் இறைவன் மீது அன்பில் லயித்திருக்கும் ஒரு மனிதராக இருக்கின்றார். அவர் அன்பு மட்டும் செலுத்துவதில்லை, ஆனால் அந்த அன்பினால் தனது அனைத்தையும் அவரோடு பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் அவர் அன்பின் லயத்தில் இருக்கும்போது அது இறைவனுக்காக மட்டுமே முழுமையாக இருக்கிறது. ஒரு பரிஸ்தாவானவர் கொள்கைகள் கொண்ட மனிதராக இருக்கின்றார். அவர் உள்ளத்தின் உணர்வுபடி நடக்கின்றார், ஆனால் சட்டத்தின் எழுத்துக்களின்படி நடப்பதில்லை. பிறரது செயலின் நோக்கத்தை பார்க்கின்றார், ஆனால் செயலை பார்ப்பதில்லை. அவர் உள்ளத்தை பார்க்கின்றார், ஆனால் வார்த்தைகளை பார்ப்பதில்லை. ஆகவே பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவர் அனைவருக்கும் நண்பராக இருக்கின்றார். ஏனெனில் அவர் என்ன என்பதை பாராமல் ஏன் என்பதை புரிந்து கொள்கின்றார். மேலும் அவரது கண்கள் தீர்வை தருமே அல்லாமல் தீர்ப்பை தருவதில்லை. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவர் குழந்தையாக, எளிமையாக, ஆனால் ஆழமாக இருக்கின்றார். வாழ்வை சிக்கலாக்கும் பொருட்கள் மற்றும் மனிதர்களை பற்றிய விஷயங்களில் எளிமையாக இருக்கின்றார். எதிர்காலத்தை கணிப்பது போன்ற மறைவான விஷயங்களில் ஆழமாக இருக்கின்றார். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவர் குழந்தையாக, ஆனால் மூதாதையராக இருக்கின்றார். ஒரு குழந்தையிடம் மறைப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் மூதாதையரிடம் அநேக ரகசியங்கள் இருக்கின்றது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவர் விருந்தாளியாக இருக்கின்றார். அவர் செல்லும் முன் மனதை அங்கிருந்து சுத்தம் செய்து விடுகிறார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அவர் திரும்ப வந்து விளக்கமளிக்கின்றார். வெறுப்பு இருக்கும் இடங்களில் அவர் அன்பை தருகிறார். அவர் பரிசுகளின்றி ஒருபோதும் இருப்பதில்லை, ஆனால் எப்போதும் சுமைகளின்றி இருக்கின்றார். பரிசாவாக இருக்கும் ஒருவர் பாதுகாவலராக இருக்கின்றார். அவர் அப்படிப்பட்ட பாடல்களை பாடுகின்றார். அதனால் வரவிருந்த ஆபத்துகள் விலகிவிடுகின்றது. அவரது சிந்தனைகள் பாதுகாப்பு அரணை எழுப்புகிறது. பரிஸ்தாவின் அருகில் வாருங்கள், பாதுகாப்பாக இருப்பதை உணருங்கள், நிம்மதியாக உறங்குங்கள். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவர் சரணாலயமாக இருக்கின்றார். உங்களால் அங்கு வந்து அமர முடிகிறது. அவருக்குள் இருக்கும் சூழ்நிலை ஆழ்ந்த அமைதியை தருவதாக இருக்கின்றது. மேலும் அவரது உள்ளக்கதவு எப்போதும் திறந்து இருக்கின்றது. ஆனால் அது நேர்மையாக இருப்பவருக்கு மட்டுமே. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவர் கண்ணாடியாக இருக்கின்றார். அந்த கண்ணாடி உண்மையை இதமாக பிரதிபலித்து காட்டுகின்றது. எனவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அவரது முகத்தில் பார்க்க முடிகிறது. எனினும் நீங்கள் ஏழையாக இருப்பதாக அவரது முகம் காட்டினாலும் நீங்கள் அவருடன் மகிழ்வாக நடனமாட முடியும். ஏனெனில் ஏழ்மையின் அடுத்த பக்கத்தில் நீங்கள் எப்படி வளம் நிறைந்தவராக ஆகப் போகிறீர் என்பதையும் அவரது முகம் காட்டுகின்றது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவர் சுதந்திரமாக இருக்கின்றார். எனினும் அவர் எல்லோருடனும் இருக்கின்றார். அவர் அவ்வளவு நெருக்கமாகவும் அன்பாகவும் இருப்பதால் அவரது ஒவ்வொரு அசைவும் பிறர் மீது பட்டு அனைவரிடமும் ஒரு அலையாக பரவுகிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவர் அனைத்திலிருந்தும் விலகியவராக இருக்கின்றார். எனினும் அவர் அனைவருக்கும் அனைத்துமாக இருக்கின்றார். மேற்கொண்டு பரிஸ்தா ஆளுமை என்ற தலைப்பில் பார்ப்போம். ஒரு பரிஸ்தாவாக இருக்கிறவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பரிஸ்தாவின் ஆளுமை ஒரு அழகிய மலரை போல இருக்கின்றது.
அது அனைவருக்கும் மிக பிரியமானதாக இருக்கின்றது. அதில் எதையும் சேர்ப்பதற்கு நீங்கள் விரும்புவதில்லை. அவர் அருகில் இருக்கும் போது நீங்கள் உளம் நெகிழ்வதோடு புத்துணர்வு பெறுகிறீர்கள். தேவையான நேரத்தில் அந்த நேரத்தில் தோன்றுவது பரிஸ்தாவின் இயல்பாக இருக்கின்றது. முரண்பாடுகள் உங்கள் கண்களில் படுவதற்கு முன்பாக அங்கிருக்கும் சூழலில் கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டிய தருணங்களில் அவர் எப்போதும் அங்கு வந்து விடுகிறார். சில நேரங்களில் அவர் சமரசத்தை தோற்றுவிக்கும் இடமாகவும் இருக்கின்றார். அதாவது பரிஸ்தாவின் முன்னிலையில் முரண்பட்ட உணர்வுகள் ஒன்றோடொன்று சந்தித்து இணக்கம் பெறுகின்றது. ஒரு பரிஸ்தாவின் ஆளுமையானது அனைவரையும் கவரும் அழகிய தோற்றமாக இருக்கின்றது. மலரின் மென்மையைப் போல இயற்கையாக இருக்கின்றது. ஒரு பரிஸ்தாவிடம் எந்த தயக்கமும் இருப்பதில்லை. அவர் எதையும் திணிப்பதும் இல்லை. பரிஸ்தாவானவர் ஒரு குழந்தையைப் போல இருக்கின்றார். அவரது செயல்களுக்கு பின்னால் எந்த உள்ள அழுத்தமும் உள்ளார்த்தமும் இருப்பதில்லை. அவர் மனம் ஏற்கனவே இறைவனிடம் மூழ்கி இருக்கின்றது. எனவே அவர் செய்வதும் இருப்பதும் தெளிவாக இருக்கிறது. உள்ளது உள்ளபடி அப்படியே காட்டுகிறது. எவர் ஒருவருக்கு எல்லா செயல்களும் புதுமையாகவும் எளிதாகவும் இருக்கிறதோ அவருடன் சேர்ந்து செயல்படுவதைப் போல ஒரு பரிஸ்தாவோடு சேர்ந்து செயல்படுவது இருக்கின்றது. அங்கு எந்த சிரமமும் இல்லாமல் சாதனை நிகழ்கின்றது. மிகச்சிறிய செயல்கள் கூட சந்தோஷத்தை தருகிறது. எதையாவது நீங்கள் முதன்முறையாக செய்தாலும் அதை ஏற்கனவே பலமுறை செய்ததைப் போல எளிதாக இருக்கிறது. பரிஸ்தாவின் ஆளுமை ஆழமாக இருக்கிறது. அவர் ஒருவரோடும் சேராத போதும் கடவுளோடு மட்டும் உறவு கொண்ட போதும் அவர் உலகின் நடப்புகளை மிக துல்லியமாக அறிந்திருக்கின்றார். மனித செயல்பாடுகளின் தோற்றங்கள், வடிவங்கள் மற்றும் வண்ணங்களை அறிந்திருப்பதால் அவற்றின் ஊடே தவழ்ந்து சென்று காட்சிகளுக்கு வனப்பை சேர்க்கின்றார். அதேவேளை சூழ்ச்சி பொறிகளையும் பற்றியும் அறிந்திருக்கின்றார். அவர் ஒரு போர் வீரராக இருப்பதில்லை. ஏனெனில் ஒரு போர் வீரனிடம் ஏதாவது அசட்டு துணிச்சல் இருக்கும். அது அவனுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது. ஆனால் பரிசாவாக இருக்கும் ஒருவரின் ஆளுமை பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அது பல நிலைகளில், பல வழிகளில், பல இடங்களில், கன நேரத்தில் வெளிப்படுகின்றது. ஆனால் ஒவ்வொரு முகமும் மற்றதை ஒன்றுக்கொன்று சமமான நிலையில் சந்திக்கின்றது. மனித ஆளுமையானது ஆயிரக்கணக்கான தேவைகளுக்கு இடையே பிளவுபட்டு கிடக்கிறது. ஆனால் பரிசாவாக இருப்பவர் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு செல்கின்றார். இதன் ரகசியம் என்னவென்றால், பரிசாவாக இருக்கும் ஒருவர் காலத்தை வென்றிருக்கின்றார். அவரை பொறுத்தவரை ஒரு நிமிடத்திற்குள் 1000 ஆண்டுகளை அடக்க முடிகின்றது. ஏனெனில் விஷயங்களை அவர் அன்பால் அளவிடுகின்றார். மேற்கொண்டு பரிஸ்தாவின் புத்தி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் புத்தி மிருதுவாக மற்றும் சிக்கலான விஷயங்களுக்கு தீர்வு காண தேவையான புதுமையும் பலத்தையும் ஆதரவையும் தருகிறது. அது ஒரு கிணற்று நீரை போன்று நம்பத்தகுந்த ஆதாரமாக இருக்கின்றது. அதிலிருந்து தன்னை நிரப்புவதற்கு அதன் அருகில் சென்று கொஞ்சம் தாழ்ந்து கொடுத்ததால் மட்டும் போதும். நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்திருப்பதாலும் ஏற்கனவே என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்திருப்பதாலும் பரிஸ்தாவின் புத்தி பரந்து விரிந்து இருக்கின்றது, லகுவாகவும் இருக்கிறது. மேலும் இவைகள் சம அளவில் வலிமையாக இருக்கிறது. எனவே அளவிட முடியா அன்பின் பெருக்கத்தால் பரிஸ்தாவானவர் நல்லதையும் கெட்டதையும் அழகையும் அசிங்கத்தையும்
சரியாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் அவர் அறிந்திருக்கின்றார். எனவே அவற்றை அறிவதன் மூலம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை, அது எவ்வளவு விசித்திரமான பரிந்துரையாக இருந்தாலும் அதனை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. மனிதர்களுடைய புத்தி தவறவிடக்கூடிய ஒன்றிற்கும் மற்றொன்றிற்கும் இடையே உள்ள தொடர்புகளை பார்க்கக்கூடிய ஞானம் அவரிடம் இருக்கிறது. அதாவது மனிதர்கள் மற்றும் இடங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு, நல்ல தருணங்கள் மற்றும் கெட்ட தருணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு முதலியவை. ஆக எல்லாவற்றையும் அல்லது எல்லோரையும் எப்படி இருக்கின்றார்களோ அப்படியேயும், எப்படி இருந்தார்களோ அப்படியேயும், எப்படி இருப்பார்களோ அப்படியேயும் பார்க்கக்கூடிய கண்களை பரிஸ்தாவானவர் பெற்றிருக்கிறார். பரிஸ்தாவாக இருப்பவரின் மதி இறைவனது நினைவில் இரண்டர கலந்திருக்கின்றது. அதனால் அவர், அதாவது இறைவன் எந்த திசையில் செல்கிறார் என்பதை கூட அவரால் உணர முடிகிறது. மற்றும் இறைவனிடத்திலிருந்து அவரது செவிகளில் விழும் அறிவுரைகள் எல்லாம் மனம் விரும்பும் இசையாக இருக்கின்றது. மாறாக வாழ்ந்து காட்ட வேண்டிய கட்டளைகளாக இருப்பதில்லை. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரால் இறைவனின் மன ஓசையை கேட்க முடிகிறது. எந்த உடலில் இருக்கின்றாரோ அது பல மைல் தொலைவில் இருந்தாலும் அதனை அவரால் துல்லியமாக கேட்க முடிகிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் அறிவாற்றல் எந்த ஒரு உலகிய பொருளாலும் பார்க்கப்படுவதில்லை. இரவோ பகலோ, பிறப்போ இறப்போ, அன்போ வெறுப்போ, உணவோ பசியோ, இவைகளின் எதன் நிழலும் பரிஸ்தாவின் நுண்ணிய திறன் மீது படிவதில்லை. அவரது புத்தி முழுமையானது, ஆழமானது மற்றும் அன்பானது. பரிஸ்தாவின் பணி என்ன? உற்சாகமூட்டுவது. பரிஸ்தாவானவர் இறைவனிடமிருந்து உற்சாகத்தை பெற்று அனைவருக்கும் தருகிறார். அவர் தொலைவில் இருந்த போதும் பிறரை புதிய சிந்தனைகளை நோக்கி அழைத்து சென்று பாடம் கற்பிக்கின்றார். அவர்களிடத்தில் ஒரு வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார். ஏனெனில் பரிஸ்தாவானவர் அவரது முழுமை நிலையில் பிறர் பார்க்க தகுந்த உதாரணமாக விளங்குகிறார். நான் ஒரு செயலை செய்ய வேண்டியிருந்தால் அந்த பணியை செவ்வனே செய்வதற்கு இந்த உலகின் அறிவு கூர்மை தேவைப்படுமானால் அதற்கு நான் முதலில் பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் அறிவாற்றலையே தேடுவேன். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவருக்கு பணி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏதும் இல்லாத போதும் அவர் எப்போதும் அதற்கான வழிமுறைகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். ஒன்றை செய்வதற்கு இந்த உலகம் ஒரு கையேட்டை வழங்குகின்றார். அந்த வழங்குகின்ற வேளையில் பரிஸ்தாக இருக்கும் ஒருவர் தனது அறிவாற்றலால் ஒரு மந்திரத்தை வழங்குகின்றார். அது விரைவாகவும் எளிதாகவும் செயலை நிறைவேற்ற உதவுகிறது. மேலும் பரிஸ்தாவின் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். பரிஸ்தாவின் முகம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கின்றது. பரிஸ்தாவானவர் தன்னை புத்தகமாக்கி வைத்திருக்கின்றார். அதில் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை படிக்க முடிகிறது. பரிஸ்தாவின் முகம் குளிர்ச்சியாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் அதை பார்க்கும்போது அவரது ஆற்றல் உங்கள் மனம் மற்றும் உடலில் சீராக பாய்ந்து பரவுகிறது. அதை தனக்குள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் முகம் புத்துணர்வு தருவதாக இருக்கின்றது. ஏனெனில் அவரது உடல் உறுப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதில்லை. அவைகள் மென்மையாக கையாளப்பட்டிருக்கின்றது. பரிஸ்தாவை பார்ப்பது
பசுமையான மலைப்பகுதியில் அல்லது நீலவண்ண கடற்கரையில் நடை பயில்வது போல சுகத்தை அனுபவம் செய்ய வைக்கிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் முகம் மிக அமைதியாக இருக்கின்றது. ஏனெனில் பொய்கள் எதுவும் உள்ளே இருப்பதில்லை. உண்மை அதனை சரியாக எளிய முகமாக்குகின்றது. அவரது அழகு தோற்றத்தில் இருப்பதில்லை, மாறாக அது உங்களிடம் ஏற்படுத்தும் உணர்வில் இருக்கின்றது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரது முகம் அசைந்து செல்கின்றது. அப்படி செல்லும்போது அவர் கடந்து செல்லும் வழியில் இதுவரை நீங்கள் பயன்படுத்தாத பல அரிய வழிமுறைகள் உங்களுக்காக தோற்றம் பெறுகிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் முகம் அறிவை வழங்குவதாக இருக்கிறது. நீங்கள் கற்க வேண்டிய பாடங்களை மிக எளிய வழியில் அவரது முகபாவம் கற்பிக்கின்றது. மனிதர்கள் மற்றும் இடங்களுக்கு இடையே தொடர்புகள், அவைகளுக்கு இடையே இருக்கும் நுணுக்கமான உறவுகளை பற்றி விளக்குவதற்காக அவரது முகம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக இருக்கிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் முகம் ஒரு எச்சரிக்கையாக அல்லது ஒரு சமிச்சையாக உங்களுக்கும் உங்கள் தவறுகளுக்கும் இடையே நிற்கிறது. அவர் தனது சக்தியின் மூலமாக உங்களை அந்த தவறிலிருந்து ஆழமான மற்றும் மிகுந்த மதிப்புள்ள ஒன்றை நோக்கி திருப்பி விடுகின்றார். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் முகத்தால் ஒரு அதிசயம் செய்து காட்ட முடிகிறது. உங்களுக்கு தொந்தரவு தரும் உங்களின் உடற்பகுதியை அவரது உணர்வால் தொட முடிகிறது. ஏதாவது கெடுதி வெகு ஆழத்தில் பதிந்திருந்தாலும் அதை உங்களிடமிருந்து ஒரு நொடியில் முற்றிலும் அகற்றி விடுகிறார். அதற்கு சரியான நேரமும் உங்கள் நம்பிக்கையும் அவசியமாக இருக்கின்றது. கடவுள் இல்லை என்றால் ஒரு பரிஸ்தாவின் முகம் எதற்கும் பயன்படுவதில்லை. மேலும் பரிஸ்தாவ மனம் பார்ப்போம். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் மனம் நிம்மதி தரும் இடமாக இருக்கின்றது. பரிஸ்தாவின் மனதில் இயற்கையாகவும் எளிதாகவும் எண்ணங்கள் எழுகிறது. அந்த எண்ணங்கள் தோற்றத்தில் மிக எளிமையாக இருக்கின்றது. எனினும் அந்த தோற்றத்தின் அடித்தளம் மிக ஆழமாக அகலமாக இருக்கின்றது. எப்படி கடலானது ஓரிடத்தில் நிலையாக இருக்கிற போதும் அதன் அலைகள் வந்து போவதைப் போல பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் அறிவு திறன் நிலையாகவும் ஆழமாகவும் இருக்கிறது. ஆனால் அதன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அலைகளைப் போல தோன்றி மறைகிறது. பரிஸ்தாவாக இருப்பவரின் மனம் இதமாக இயங்குகிறது. எல்லோருடைய உடலின் இதயங்களிலும் அது செயல்படுகிற போதிலும் அவைகளால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. மாறாக அவைகள் பரிஸ்தாவின் மனதிற்கு தலைவணங்குகிறது. பரிஸ்தாவாக இருப்பவரின் மனம் செயல்படும் வேளையில் பொருட்கள், சூழ்நிலைகள், தத்துவங்கள் எல்லாம் அவரின் தேவைகளை உணர்ந்து அவருக்கு பணி செய்கின்றன. அதனால் நீங்கள் அவரின் அருகில் வரும்போது நீங்களும் அந்த சுகத்தை உணர்வீர்கள். அதாவது நீங்கள் விரும்புவது எல்லாம் அங்கே தோன்றியிருப்பதையும் நீங்கள் எதையும் கேட்காமலேயே தானாகவே கிடைப்பதையும் உணர்வீர்கள். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவருடைய மனம் அவரது சொந்த உடலை பிரகாசிக்க செய்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒருவர் எவ்வளவு களைப்பாக அல்லது நோய்வயப்பட்டிருந்தாலும் மற்றவரையும் அவரைப் போலவே மாற்றுகிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் மனம் அன்பை வழங்கும் அழகிய ஊற்றாக இருந்து புத்துணர்வு பெறச் செய்கிறது. அலையின் மடி அனைவரையும் தாளாட்டுவதைப் போல சிறியவர் பெரியவர் என்ற பேதமின்றி அனைவரையும் தாளாட்டுகிறது. நீரின் ஆழத்தில் தத்தளிப்பவருக்கும் புத்துணர்வு அளிக்கிறது. மனிதனின் மனதில் தோன்றும் அலைகள் சில நேரங்களில் பேரெழுச்சி பெறுகிறது.
குழப்பங்களாகிய காற்றும் மழையும் சுழன்று அடிக்கிறது. மாறாக பரிஸ்தவாக இருப்பவரின் மனதில் தோன்றும் அலைகள் ஒரே மாதிரியாக, மாறாததாக, மென்மையாக எப்போதும் இருக்கின்றது. மிகுந்த பயமுடைய மனிதர்கள் கூட திறந்த மனதோடு பரிஸ்தவாக இருப்பவரை எளிதில் நெருங்க முடியும். ஏனெனில் பரிஸ்தவாக இருப்பவரின் மனம் திடீரென மாறாது. யாராக இருந்தாலும் அவர் அனைவரிடமும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்கின்றார். திடீரென அவரது மனம் யாரிடத்தும் செல்வதில்லை. ஒருவரை விட மற்றொருவரை அதிகமாக நேசிப்பதில்லை. ஆனால் நீங்கள் சோகமாக இருந்தால் அவர் உங்கள் கவலைகளை சூழ்ந்து உலகை அதிலிருந்து விடுவிக்கிறார். பரிஸ்தவாக இருக்கும் ஒருவரின் மனம் கவடமற்றதாக இருக்கிறது. முரணாக தோற்றமளிக்கும் ஒவ்வொன்றிலும் அவைகளுக்கு இடையே காணப்படும் அழகை நோக்கும் எண்ணத்தால் அவரது மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பலமான எதிர்காலத்திற்கும் அவலமான நிகழ்காலத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை காண்கிறது. எனினும் அவைகள் இன்னும் முடிவடையவில்லை என்பதற்காக வழிகள் எதையும் உணர்வதில்லை. பரிஸ்தாவானவர் நிறைந்த மனமுடையவராக நிறைவடையாத நிகழ்காலத்தில் வாழ்கின்றார். மகிழ்ச்சியால் நிறைந்த மனமுடையவராக இருக்கின்றார். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் மனதிற்கு அருகில் வாருங்கள். அப்போது நீங்களும் உங்கள் பலவீனங்களை கண்டு சிரிப்பீர்கள். ஏனெனில் பரிஸ்தாவின் ஒரு சிரிப்பிற்கு பின்னால் எதிர்கால சந்திப்பின் நம்பிக்கை இருக்கிறது. அது அநாகரிகமான சிரிப்பல்ல, ஆனால் அது மறு உத்திரவாதம் தருவதாக இருக்கிறது. அது நீங்கள் வெகு விரைவில் சுதந்திரம் அடைவீர்கள் என்பதை சொல்லுகிறது. மேற்கொண்டு பரிஸ்தா இதயம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் இதயம் கடவுளின் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. அவர் எதையும் காயப்படுத்துவதில்லை. என்ன நடந்தாலும் சரி, அவரிடம் அன்பு செலுத்தினாலும் சரி அல்லது அவமரியாதை செய்தாலும் சரி, அவர் ஒருபோதும் காயப்படுவதில்லை. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் இதயம் பிறருக்கு அவர்கள் செய்ய வேண்டிய செயலை செய்வதற்கான தைரியத்தை தருகிறது. அவர் செய்யலாம் என்று சொல்வதில்லை, முடியும் முடியும் உன்னால் முடியும் என்று சொல்கின்றார். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் இதயம் உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனினும் அவர் இறைவனிடம் இருந்து மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இருவருக்கும் இடையில் சுழலும் அச்சாக இருக்கின்றார். அவர் குணமடைவதற்கான இடமாக உள்ளார். அவரிடம் அன்பை தவிர வேறு எதுவுமே இருப்பதில்லை. அன்பு குணப்படுத்துகிறது. அது ஆத்மாவின் உயிர்நாடியாக இருக்கிறது. ஒருவேளை பரிஸ்தாக்களை தரவரிசைப்படுத்தினால் அது அவர்களுடைய இதயத்தின் தரத்தையே பொறுத்து அமைகிறது. ஏனெனில் இதயங்களில் இரகசியங்கள் இருக்கின்றன. அவைகள் பரிஸ்தாவாக இருப்பவரின் பாக்கியத்தை உருவாக்கவோ அல்லது சிதைக்கவோ செய்கிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் இதயம் அவருக்கே உரிய தனித்துவம் வாய்ந்த சக்தியாக இருக்கிறது. அவரால் எந்த இடத்திற்கும் எந்த நேரத்திலும் செல்ல முடிகிறது. ஏனென்றால் அவர் யாரையும் அச்சுறுத்துவதில்லை. ஒரு பரிஸ்தாவின் இதயத்தை எல்லோரும் வரவேற்கிறார்கள். மேலும் அவர் வரும்போது நல்லவைகளை மட்டுமே பார்க்கிறார். அதோடு நல்லவைகளை களவாடி அவைகளை கொண்டு எதிர்காலத்தை உருவாக்குகின்றார். அவர் பாக்கியத்தை மட்டும் கொடுத்து செல்கின்றார். மேலும் அந்த பாக்கியத்தின் வெளிச்சம் நிழல்களின் மீது படும்போது நிழல்கள் மறைந்து விடுகிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் இதயம் அவ்வளவு ஆழமாக இருக்கின்றது. அது ஒவ்வொரு பிறவியிலும் மாறாமல் அப்படியே வளர்கிறது. உடல் மாறும்போது அறிவுத்திறன் மாறுகிறது, வலிமை குறைகிறது. ஆனால் மறைந்திருக்கும் மாணிக்கமாகிய
தூய உணர்வு, அதாவது அந்த பரிஸ்தாவின் இதயம் அனைத்தையும் கடந்து வாழ்கின்றது. எனவேதான் இந்த பிரபஞ்சத்தில் கடவுளுக்கு அடுத்தபடியாக மிக மதிப்பு வாய்ந்த ஒருவராக பரிஸ்தா கருதப்படுகிறார். ஆயினும் கடவுள் தனித்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். அவருக்கு மதிப்பு என்ற வார்த்தை பொருந்தாது. மேற்கொண்டு பார்ப்போம் பரிஸ்தாவின் வடிவம். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவருடைய வடிவம், அதாவது தோற்றம் மிக எளிமையானது. எனினும் அவரின் ஒவ்வொரு அங்கமும் பேசுகிறது, ஒவ்வொரு எலும்பும் தொண்டு செய்கிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் ஆன்மா மட்டும் வேலை செய்வதில்லை, ஆனால் அவர் உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்பும் பணி செய்கிறது. எங்கே பரிஸ்தாவாக இருப்பவரின் பாதம் படுகிறதோ அந்த இடம் குளிர்ச்சி அடைகிறது. எங்கே அவர் கைகள் தொடுகிறதோ அங்கு மின்சார ஓட்டம் ஏற்பட்டு பழையவைகள் அழிந்து புதியவைகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. எங்கே ஒரு பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவர் கம்பீரமாக உறுதியாக நிற்கிறாரோ அங்கு தைரியமும் உறுதிப்பாடும் நிறைந்த சூழ்நிலை நிலவுகிறது. பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் மூளை செய்திகளை அனுப்புகிறது. அவர் இதயம் ஒரு சரணாலயமாக இருக்கிறது. அவர் விரல்கள் நற்பண்புகளை தாங்கி நிற்கிறது. அவரின் ஒவ்வொரு மூச்சும் மிருதுவாக முன்னேற்றுகிறது. அவர் வடிவம், அதாவது தோற்றம், சேவைக்கு மட்டுமே பயன்படுகிறது. பரிஸ்தா ஒரு உடலைப் போல தோற்றமளிக்கிறார். அவரது உடல் அனைத்து பாகங்களையும் கொண்டிருக்கிறது என்றாலும் அவர் பிறரின் அருகிலிருந்து கையோடு கை சேர்த்து கண்ணோடு கண் பார்த்து உதவி செய்வதற்கு மட்டுமே இருக்கிறார். உண்மையில் அவர் உடலில் இருந்து வேறுபட்ட முற்றிலும் தனித்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறார். அவருக்குள் இழுபறிகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. அமைதியாக முன் செல்லும் அல்லது பின் செல்லும் ஆற்றல் மட்டும் அவருள் உயிரோட்டமாயிருக்கின்றது. அவர் உடலுக்கு கடந்த காலத்தோடு எந்தவித தொடர்பும் இருப்பதில்லை. பரிஸ்தாவான ஒருவர் வயது நிரம்பியவராக இருக்கலாம், ஆனால் அவருக்குள் அறிவின் பண்புகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அவைகள் சோதனை காலங்களிலும் விஷயங்கள் பெரிதாக அல்லது பலவீனமானதாக இருக்கும் காலங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அங்கு அவர் இருப்பது மட்டுமே சக்தியை தருகிறது. வார்த்தைகள் எதுவும் பயன்படுவதில்லை, சைகைகள் எதுவும் தேவைப்படுவதில்லை. சாய்ந்து கொள்ள விரும்புவருக்கு சுவர் ஆதாரமாக இருப்பது போல அவர் வடிவமே ஆதாரமாக இருக்கின்றது. ஏன் இப்படி? ஏனென்றால் அவருக்குள் இருப்பது இறைவனின் ஆற்றல். அவர் மிக தூய்மையான ஆற்றலாக, மிகவும் செறிவூட்டப்பட்ட ஆற்றலாக இருக்கிறார். தேவைப்படும் இடங்களுக்கு அவர் ஆற்றலை வழங்குகிறார். எனினும் விரும்பத்தகாத எதுவும் ஒரு பரிஸ்தாவை நோக்கி வருமானால் அவரது ஆற்றல் மிக மென்மையாக, ஆனால் உறுதியாக, நிரந்தரமாக விலகிச் சென்று விடுகிறது. பரிஸ்தாவின் வடிவம் சமநிலையில் இருக்கிறது. பொருட்களை அதன் இயல்பான நிலைக்கு திரும்ப கொண்டு வருவதற்கான தேவையானவற்றை அவர் தருகிறார். எப்போது வாழ்க்கை சிதறுகிறதோ அப்போது பரிஸ்தாவின் வடிவம் புதுமையை தோற்றுவிப்பதாக மாறுகிறது. எப்போது மனிதர்கள் உருவாக்குகிறார்களோ அப்போது அவர்கள் வழியில் உள்ள தடைகளை அவர் அழிக்கின்றார். மேலும் பரிஸ்தா தோற்றத்தில் மிக அழகான விஷயம் யாதெனில் அவர் ஒரு மரத்தைப் போல இயற்கையாக இருக்கின்றார். எப்படி ஒரு மரம் உங்களுக்கு நிழல் தருகிறது, கனி தருகிறது, இன்னும் என்னென்னவோ தருகிறது, எல்லாம் இயற்கையாக இருக்கிறது. அதுபோல எல்லாவற்றையும் செய்த போதும் ஒன்றும் அறியாதவர் போல இருக்கிறார்.
மேலும் ஒரு பரிஸ்தாவின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் பார்ப்போம். பரிஸ்தாவாக இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மூச்சும் இறைவனால் நேசிக்கப்படுகிறது. இறைவன் தமது கரங்களால் பரிஸ்தாவின் வாழ்வை பற்றி இருக்கின்றார். ஏனெனில் பரிஸ்தாவின் ஒரு சறுக்கலால் நிறைய சேதங்கள் ஏற்படக்கூடும். ஒரு கவனமான அடியில் ஆயிரக்கணக்கானோருக்கு சேவை செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். ஒரு பரிஸ்தாவின் வாழ்வு மிக நன்றாக பராமரிக்கப்படுகிற ஆடம்பர வாழ்வாக இருக்கிறது. அப்படி இருக்க காரணம், அவரிடம் பொக்கிஷங்கள் நிறைய பொதிந்திருக்கின்றது. எனினும் அந்த செல்வங்களை பாதுகாப்பதற்கான பயம் எதுவும் அவரிடம் இருப்பதில்லை. அவரது வாழ்வு ஒரு நிம்மதி நிறைந்த வாழ்வாக இருக்கிறது. ஏனெனில் அவரது ஒவ்வொரு அசைவிலும் சேவை செய்கிற போதிலும் அவர் இயற்கையாகவும் தன் உணர்வு மறந்த தூக்கத்தில் இருப்பதைப் போலவும் இருக்கிறார். பரிஸ்தாவின் வார்த்தைகளும் அவர் செய்கின்ற எல்லா செயல்களும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே அவர் எதையும் புதிதாக உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. இறைவன் அவரை இயக்குகின்றார், அவருக்கு கட்டளையிடுகிறார். எனினும் அவரது கட்டளை ஒருபோதும் சலிப்பூட்டுவதாக இருப்பதில்லை. அது ஒரு கதையாக, மகிழ்ச்சி தருவதாக, அறிவின் ஆழம் கொண்டதாக இருக்கிறது. அவரது வாழ்வு திறந்த புத்தகம் போல இருக்கிறது. மேலும் அது இறைவனுக்கு சொந்தமான வாழ்க்கையாக இருப்பதால் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளவும் அல்லது அவர் காட்டும் வழியில் செயல்படவும் அதனை யாருக்கு வேண்டுமானாலும் அறிவுறுத்தலாம். இறைவனுக்கு விருப்பமான எந்த காரியத்திலும் எந்த இடத்திலும் அவரது வாழ்வு நெறிகளை பயன்படுத்தலாம். அவர் இருக்கும்போது அது வேறு மாதிரியாக தோன்றும் பட்சத்திலும் வெற்றி அங்கு உறுதியாக இருக்கிறது. ஒரு பரிஸ்தாவின் வாழ்க்கை நிகழ்காலத்தில் வாழப்படுகிறது, அதே நேரம் வாழாததைப் போலவும் இருக்கின்றது. அது வார்த்தைகளுக்கு பின்னால் செயல்படும் அமைதியான வாழ்க்கையாக இருக்கிறது. அது இரும்பை போன்று உறுதியான வாழ்க்கையாக இருக்கின்றது. வெளியே தெரியும் மென்மையான தோற்றத்திற்கு பின்னால் இந்த உலகத்தால் ஒருபோதும் அசைக்க முடியாத தூய்மையின் வலிமை அவரிடம் இருக்கிறது. அது மரணத்தை ஆதாரமாக கொண்ட வாழ்க்கையாக இருக்கின்றது. ஓம் சாந்தி.